தற்போது இந்த தாயின் வயசு முப்பத்தி ஏழாவது. தற்போது எனது தாயின் வயது எனது தாயின் வயது 3 மடங்கு. அப்ப யார் யார் இருக்கான்னு சொல்லி சொன்னா நான் என்று இருக்கிறேன், அடுத்தது தாய் என்று சொல்லி இருக்கிறாங்க, 2 பேரும் இருக்கிறாங்க. சரியா? அப்ப 2 பேரும் சொல்லிட்டோம்னா உதாரணம் சொல்றாங்க, தற்போது எனது வயது எந்த வயசு எந்த வயசு எந்த தாயிட வயசுல 3 மடங்கு. சரியா? எனது வயது தாயின் அப்ப வயசு யாரு கூட இருக்கும்? அம்மாவுக்கு கூட இருக்குமா மகனுக்கு கூட இருக்குமா? யாருக்கு இருக்கும்? அம்மாவுக்கு கூட இருக்கும். அப்ப நமக்கு 1 மடங்குன்னு சொல்லி சொன்னா அம்மாவுக்கு 3 மடங்கா இருக்கும். சரியா? நமக்கு 1 சொன்னா அம்மாவுக்கு 3 மடங்கு, நம்மளை போல 3 மடங்கா அவ இருக்கா. 5 வருடங்களுக்கு முன்னர் சொல்லி சொன்னா உதாரணத்துக்கு இந்த இப்ப வயசு 10 வயசுன்னு சொன்னா 5 வருஷத்துக்கு முன்ன எனக்கு என்ன வயசா இருக்கும்? 5 வயசா இருக்கும். அதே போல உதாரணத்துக்கு நான் எனக்கு 10 வயசா இருந்தா இப்ப எனக்கு 10 வயசுன்னு சொல்லி சொன்னா சரியா, அம்மாக்கு எத்தனை வயசா இருக்கும்? 3 மடங்குண்டா 30 இருக்கும். 5 வருஷத்துக்கு முதல்ல சரியா, 5 வருஷத்துக்கு முதல்ல சொன்னா இதுல நம்ம 5 கழிச்சு விட்டோம்னா 5 வருஷத்துக்கு முன்ன 5 வயசா இருந்திருக்கு எனக்கு. அப்ப அம்மாக்கு என்ன இருக்கும்? அவைக்கு 5 கழிக்க மாட்டா 25 வயசா இருக்கும். சரியா? இப்ப அதுல என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லி சொன்னா இப்ப எந்த மடங்கு வயசை விட 3 மடங்கா. இப்ப 5 வருஷத்துக்கு முதல்ல 5 வருஷத்துக்கு முதல்ல சொன்னா இப்ப எந்த வயசு? 5 வருஷத்துக்கு முதல்ல இப்படி முக்கோணமா இருந்தா அவட வயசு என்னன்னா 4 வயசுமா, 4 மடங்கா. சரியா? 4 மடங்கா இருக்கும். இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப எந்த தற்போதைய வயசு என்ன? அப்ப இதுக்கு விட தந்திரிக்காவா? அந்த விடையை வச்சு நம்ம பார்க்கணும். சரியா? அப்ப விடையை வச்சு பார்த்தோம்னா முதலாவது விடை சொல்லப்படுது 15 என்று சொல்லப்படுது. சரியா? எப்பத்திய வயசு 15ங்கிறது எந்த இப்போதைய வயசு. சரி, அப்ப இப்போதைய வயசு 15 என்று சொல்லி சொன்னா சரியா, இப்ப நான் எந்த இது 15 சொல்லி 3 மடங்கு அம்மாட வயசு. அம்மாட வயசு 3 மடங்குண்டா அப்ப அம்மாட 30 வயசு என்ன வரும்? 3 மடங்குண்டா 45 வயசு. 45 தானே? அம்மாட மடங்கு 45 வயசு. சொல்லப்படுது என்னன்னா 5 வருஷத்துக்கு முதல்ல. அப்ப 15 நாம இந்த விடையை எடுத்தோம்டா 5 வருஷத்துக்கு முதல்ல எத்தனை அறிந்திருக்கும்டா 10 அறிந்திருக்கும். சரியா? 5 வருஷத்துக்கு முன்ன 10 அறிந்திருக்கும். அப்ப 10 இருந்தா 45 இருந்த அம்மாக்கு இந்த இது குறையும், 5 வயசு குறையும் தானே? அப்ப அவைக்கு 40 அறியும். அப்ப இப்ப பாருங்க 10 இதுல 4 மடங்கு 40. அப்ப முதலாவது விட சரி. சரியா? முதலாவது சொல்லப்படுறது 3 மடங்கு. இந்த இருக்கிற பெட்டி 3 மடங்குன்றது இது சரி. அடுத்தது சொல்லப்படுற 5 வருஷத்துக்கு முதல்ல 4 மடங்கு இருக்கும். இது 4 மடங்கு 10 இருந்தது 4 மடங்கு இப்ப சரி. அப்ப முதலாவது விட சொல்லப்படுறது என்னன்னா 15ங்கிறது சரி. சரியா? ரெண்டாவது விட சொல்லப்படுது பாருங்க என்னது 10 என்று சொல்லப்படுது. என்ன இப்ப 10 என்று எடுக்கட்டான். அப்ப அதை நாம வச்சு பார்ப்போம். சரியா? இப்ப 10 வச்சு பார்ப்போம். விடையை வச்சு செய்யறோம் பாருங்க. என்ன விட தந்திருக்காங்களோ அந்த விடையை வச்சு இப்ப 10 எடுக்கட்டான். அப்ப நான் 10 எடுத்தேன்னு சொல்லி சொன்னா சரியா, அப்ப அம்மாட வயசு 3 மடங்கு அவன் 30 வா. அப்ப 30 வயசு 5 வருஷத்துக்கு முதல்ல. அப்ப எந்த வயசு? 5 வயசு 10 5 வருஷத்துக்கு முன்னே 5 நீந்திக்கும். அப்ப அம்மாட வயசு 5 வருஷத்துக்கு முன்ன 5 கழிச்சிட்டோம்னு சொன்னா 25. இந்த 5 4 மடங்கா இது. இந்த 5 4 மடங்கா 25. 5 மடங்கு சார். 5 மடங்கு 25. அப்ப ரெண்டாவது சொல்லப்படுற 5 மடங்கு 4 மடங்குன்றதுக்கு ஒத்து வரவில்லை. அதால ரெண்டாவது 10ங்கிறது பிழை. சரியா? ரைட். மூணாவது பாருங்க என்னபடி 45 சொல்லப்படுது. சரி, அதை என்ன வச்சு பார்ப்போம். 45 யார வயசு? அம்மா நம் தற்போது இதுல 4 மடங்கு ஆகுது. தற்போது எனது வயசு 45 நம்மட வயசு 45 அம்மாட வயசு 135. 135 அம்மா வயசு இருக்குமா? இருக்குமா?
இல்ல தானே? சரி அப்ப சரி நாம வச்சு பாப்போமே. அப்ப 135 பாப்போம். சரி 5 வருஷத்துக்கு அப்புறம் 40 வரும் நம்மட. அப்ப அம்மட வயசு என்ன வரப்போகுது? 130. இதுல 4 மடங்கா? இது 4 மடங்கா? இல்ல. 4 மடங்குனா 160 வந்திருக்கணும். 160. அப்ப 3வது விட 45ங்கிறது வராது. அப்ப என்ன விட வரும்? முதலாவது விட. சரியா? விடையை வச்சு செய்வோம். ரைட்டா? விளங்கிட்டா? விளங்காதாக்கள் யாரும் இருக்கிறீங்களா? இந்த மாதிரி கேள்விகள் வயசு கேள்விகள் வரக்குள்ள நீங்க விடையை வச்சு யோசிச்சு பாருக்கணும். சரியா? ரைட். அடுத்தது 38வது கேள்வி பாருங்க. 38வது கேள்வி. ரைட். இந்த கேள்வி என்னன்னு சொன்னா உங்களுக்கு வித்தியாசமான கேள்வியா இருக்கும். இது உங்களுக்கு புது கேள்விகள் சொல்லித்தாரன். அதாவது என்னன்னு சொன்னா ஒரு மணி அடிக்குது. சரியா? என்னண்டா மணி பெல் அடிக்கிறது இருக்கு. இப்ப பெல் அடிக்கிறத பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப இந்த மணிக்கூடு 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா மணி அடிக்குமா? இந்த மணிக்கூடு 4 நிமிஷத்துக்கு ஒருக்கா பெல் அடிக்குமா? சரியா? ரெண்டும் சேர்ந்து எந்த நிமிஷத்துக்கு பெல் அடிக்கும்? ரெண்டும் ஒரே டைம்ல எந்த நிமிஷத்துக்கு பெல் அடிக்கும்னு சொல்லி கேட்பாங்க. அந்த கேள்விதான் நம்மளுக்கு 38வது கேள்வி. சரியா? அப்ப இந்த மாதிரி கேள்வி வரக்குள்ள நாம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா போமசி காணணும். என்ன காணணும்? போமசி என்று சொல்லி சொன்னா என்னண்டா பொதுவானால். இதுல 3 இருக்குது, இதுல 4 இருக்குது. அப்ப 3க்கும் 4க்கும் நாம என்ன செய்யணும்டா போமசி காணணும். சரியா? 3க்கும் 4க்கும் நாம போமசி காணணும். அப்ப எப்படி நம்ம 3க்கும் 4க்கும் போமசி காண்றேன்னு சொல்லி சொன்னா இப்ப சிலர்களுக்கு விஷயம் விளங்கல. என்ன என்று சொன்னா ஒரு மணிக்கூடு இருக்குது. அந்த மணிக்கூடு 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா பெல் அடிக்கும். இந்த அடிக்கிற மணிக்கூடு 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா பெல் அடிக்கும். இந்த அடிக்கிற மணிக்கூடு என்ன 4 நிமிஷத்துக்கு ஒருக்கா பெல் அடிக்கும். கேட்காங்க ரெண்டும் ஒரே டைம்ல எத்தனை நிமிஷத்துக்கு எந்த நிமிஷத்துல பெல் அடிக்கும் கேட்காங்க. அப்ப இது 3 நிமிஷத்துல அடிச்சா 3 நிமிஷத்துல அடிக்கும். அடுத்தது 6வது நிமிஷத்துல அடிக்கும், 9வது நிமிஷத்துல அடிக்கும், 12வது நிமிஷத்துல அடிக்கும். இப்படி 3 போயிட்டு இது 4வது நிமிஷத்துல அடிக்கும். அடுத்தது 8வது நிமிஷத்துல அடிக்கும், 12வது நிமிஷத்துல அடிக்கும், 16வது இப்படியே குட்டி 4 நிமிஷத்துக்கு ஒருக்கா அடிக்கும். இப்ப ரெண்டும் ஒரே டைம்ல அடிக்கிறது எந்த நிமிஷம் மட்டும் பாக்குறதா இந்த கேள்வி. விளங்கிட்டா? அப்ப இதுக்கு நாம எப்படி கண்டுபிடிக்கிறோம்டா போமசி வச்சு கண்டுபிடிக்கிறோம். போமசி 3க்கும் 4க்கும் நம்ம போமசி வாங்குறேன். 3க்கும் 4க்கும் போமசி வாங்குறேன்டா. இப்ப இதுல ஆக குறைஞ்ச இலக்கம் 2ஆல நம்ம பிரிக்கணும். டெஸ்டுக்கு 2ஆல பிரிக்கணும். சரியா? அப்ப 2ஆல நம்ம பிரிச்சோம்னு சொன்னா 3லயும் 2 பிரிக்கல. அதால இந்த 3 அப்படியே போடுவோம். 3 அப்படியே போடும். 4ல 2 பிரிக்கலாம். அதால எத்தனை தரம்டா 2 தரம் வரும். சரியா? ரைட். திருப்பி என்னண்டா திருப்பியும் 2ஆல பிரிக்கணும். ஏன்னு சொன்னா கடைசியில 1 வரும் வரைக்கும் நம்ம பிரிக்கிறோம். அதுதான் சொல்ற போமசி என்று. அப்ப இதுல 3ஆல 2 பிரிக்கல அப்படியே வரும். 2லயும் ஒரு தரம் வரும். திருப்பி என்ன செய்யணும்டா 1 வாரத்துக்காக வேண்டி திருப்பி 3ஆல பிரிப்போம். 3ஆல பிரிக்க மாட்டா 3லயும் ஒரு தரம் 3 1ல பிரிக்கல. இப்ப பாத்தீங்கன்னா கடைசியில 1 இருக்கு. இப்ப என்ன செய்யணும்டா இந்த வரை இதுவா 2 2 4 4 3 12. இப்ப என்னண்டா பெருக்கி பார்க்கணும். 2 4 4 12 12வது நிமிஷத்துல சரியா இந்த மணிக்கூடும் ஒரே நேரத்துல பெல் அடிக்கும். சரியா? இது உங்களுக்கு புதுசா இருக்கும். அப்ப அதுக்காண்டி நான் சொல்லித்தாரு. இன்னும் ஒரு கேள்வியை பார்ப்போம். பார்த்தோம்டா ஒரு மணிக்கூடு இருக்குது. அந்த மணிக்கூடு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா பெல் அடிக்கும். இன்னொரு மணிக்கூடு எப்படி இருக்குது 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா பெல் அடிக்கும். இன்னும் ஒரு மணிக்கூடு இருக்குது 4 நிமிஷத்துக்கு ஒருக்கா பெல் அடிக்கும். அப்ப 3 சேர்ந்து ஒரே டைம்ல எத்தனை மணிக்கு பெல் அடிக்கும் கேட்காங்க. சரியா? 3 சேர்ந்து ஒரே டைம்ல எத்தனையாவது நிமிஷத்துல பெல் அடிக்கும். இதுக்கு நாம அதே மாதிரி தான். இங்க 5 இங்க 2 4 இதுக்கு 3க்கும் நாம போமசி பார்ப்போம்.
கோமசி வாக்குறேன்னு சொல்லி சொன்னா இப்ப ஆக குறைஞ்சது 2, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 4, அப்படி அப்படி நம்ம பிரிச்சு போறேன். அப்ப இதுல குறைஞ்சது 2 இருக்கு, 2 அளவு இருக்கும். 2 அளவு பிரிக்க சொன்னா 5ல நம்ம 2 அளவு பிரிக்கலாம். சரியா? நீங்க எழுதவானா கவனிச்சுக்கினீங்கன்னு விளங்கிடும். 5ல நம்ம பிரிக்கல, அதால 5 அப்படியே போடும். 2லயும் 2 2 ஒரு தரம், 4லயும் 2 2 2 தரம். திருப்பி என்ன செய்யறா 2 அளவு பிரிக்க, 2 அளவு பிரிச்சா இங்க 5ல பிரிப்படாது, அதால அப்படியே போடுறேன். 1ல அப்படியே தான் வரும், 2லயும் ஒரு தரம். சரியா? இப்ப என்னண்டா 1 இங்க வந்துட்டு இது வரல, திருப்பி இதையும் ஒண்டாக்கணும்டா நம்ம 5ஆல பிரிப்போம். 5ஆல பிரிச்சோம்டா ஒரு தரம் 1 1 கடைசியில எல்லாம் 1 1 வந்துச்சு. இப்ப என்ன செய்யணும்டா இது பெருக்கணும். இப்ப 2 4 5 20. அப்ப 20வது நிமிஷத்துல 3 பேரும் சேர்ந்து ஒரே டைம்ல பெல் அடிப்பார். விளங்குதா? 20வது நிமிஷத்துல 3 பேரும் சேர்ந்து பெல் அடிப்பார். இப்ப நாம உதாரணத்தை பார்த்தோம்னு அஞ்சு பாருங்க, இது 5 நிமிஷம் பா. 5 நிமிஷம் சொன்னா 5வது நிமிஷத்துல பெல் அடிக்கும், 10வது நிமிஷத்துல அடிக்கும், 15வது நிமிஷத்துல அடிக்கும், 20வது நிமிஷத்துல அடிக்கும். இத பார்த்தா 2வது அடிக்கும், 4வது அடிக்கும், 6வது அடிக்கும், 8வது அடிக்கும், அடுத்தது 10வதுல, 12வதுல, 14வதுல, 16வதுல, 18வதுல, 20வதுல அடிக்கும். இது 4வதுல, 8வதுல, 12வதுல, 16வதுல, 20வது. இப்ப எல்லாத்துலயும் பொதுவா இவர் 20வதுல அடிப்பாரு, 20வதுல அடிப்பாரு, இவர் 20வது அடிப்பாரு. பாத்தீங்கன்னா அதுக்குத்தான் நம்ம கோமசி வரும். இல்லைங்கதா? சரியா? அப்ப நீங்க ஒன்று செஞ்சு பாருங்க. நான் ஒரு கணக்கு சும்மா சொல்றேன். ஒரு 3 மணிக்கூடு இருக்குது, 3 மணிக்கூடும். சரியா? நீங்க நோட் பண்ணுங்க காப்பில எங்க. 3 மணிக்கூடும் வந்து 1 மணிக்கூடு வந்து 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா பெல் அடிக்கும். சரியா? இன்னொரு மணிக்கூடு இருக்குது 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா பெல் அடிக்கும். இன்னும் ஒரு மணிக்கூடு இருக்குது 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா பெல் அடிக்கும். அப்ப 3 சேர்ந்து எத்தனையாவது நிமிஷத்துல பெல் அடிக்கும்? செய்து பாருங்க. ஒன்று 3 நிமிஷத்துல அடிக்கும், இன்னொன்று வந்து 2 நிமிஷத்துல அடிக்கும், இன்னொன்று 5 நிமிஷத்துல அடிக்கும். 30 நிமிஷத்துல சார் சொல்ல வேணா, 1 நிமிஷத்துல நான் கேட்பேன், விட சொல்ல வேணா. நீங்க என்ன விட எடுத்தீங்கன்னு பாப்போம். சரியா? இப்படி எடுத்திருக்கீங்களான்னு பாருங்க. 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா உண்டு, 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா உண்டு, 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா உண்டு. இப்ப நாம இத பிரிக்க போறோம். பிரிக்கிறது என்ன செய்யறா, முதல்ல குறைஞ்சது 2 ஆளு. அப்ப 2 ஆளை நான் பிரிக்கிறேன்னு சொல்லிட்டோம்னா 3ல பிரிக்கல, 3 அப்படியே போடுவேன். 5லயும் 2 2 பிரிக்கல, அதால அப்படியே போடுறேன். 2ல ஒரு தரம் வரும். திருப்பி என்ன செய்ய போறேன், 3 ஆளு. 3 ஆளை பிரிச்சா இதுல உண்டு, இது 5 அப்படியே உண்டு, அப்படி திருப்பி 5 ஆளை பிரிக்கிறேன்னு சொல்லிட்டோம்னா இதுல உண்டு உண்டு உண்டு, கடைசியில 1 1 வந்துச்சு. இப்ப இதை 2 பெருக்கும், இந்த வாரத்தை பெருக்கும். 3 6 6 5 30. அப்ப 30வது நிமிஷத்தால
மூணு பேரும் சேர்ந்து ஒரே டைம்ல பெல் அடிப்பாங்க. விளங்குதா? 30வது நிமிஷத்துலதான் மூணு பேரும் சேர்ந்து பெல் அடிப்பாங்க. அப்ப நம்மட இந்த கணக்கு 38வது கணக்க பாருங்க. 38வது கணக்க பாத்தீங்களா? சரியா? யாரோ மைக் ஆன் பண்ணி வச்சிருக்குது. மைக் ஆஃப் பண்ணுங்க. முப்பத்தி எட்டாவது கணக்குல சரி 38க்கு முன்ன இன்னொன்று லேசா வழங்கப்படுத்தி போறேன். ஒன்று வந்து 3 நிமிஷத்துல பெல் அடிக்கும், இன்னொன்று 4 நிமிஷத்துல பெல் அடிக்கும். ரெண்டும் சேர்ந்தா எத்தனை நிமிஷத்துல பெல் அடிக்கும்? சும்மா பாருங்க. ரெண்டும் ஒரே டைம்ல பெல் அடிக்கும் எத்தனை நிமிஷத்துல? ஒன்று 3 நிமிஷத்துல அடிக்கும், இன்னொன்று 4 நிமிஷத்துல அடிக்கும். 2 மணிக்கூடு. கேக்கடா ஒரு ஆட்ட? சரி சார். அம்ரா எத்தனையாவது நிமிஷத்துல அடிக்கும் ரெண்டும் சேர்ந்து? சார் எனக்கு விளங்கல. சைருல் எத்தனையாவது நிமிஷத்தால? ஹனா ஹனா எத்தனை நிமிஷம்? 12வது. சரி பாப்பா, இது 3 இது 4 2 நம்ம கோமசி ஆண்டறோம்னு சொன்னா 3ஆல பிரிப்போம். சரியா? அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா குறைஞ்சது 2ஆல பிரிக்கணும்னு சொன்னா இதுல 3 தரம், இதுல வந்து 2 தரம். திருப்பி 2ஆல பிரிப்போம், பிரிக்க மாட்டா 1, இதுல 3, திருப்பி 3ஆல பிரிக்க மாட்டா 1 1. இப்ப 2 4 4 12. 12வது நிமிஷத்துலதான் 2 பேரும் சேர்ந்து ஒரே டைம்ல பெல் அடிப்பாங்க. சரியா? 2 பேரும் சேர்ந்து ஒரே டைம்ல பெல் அடிக்கிற 12வது நிமிஷத்துல. அதே போல இப்ப 38வது கேள்வியை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, சரியா, ஒரு விடுதியில 6 நிமிடங்களுக்கு ஒரு தடவையும் 4 நிமிடங்களுக்கு ஒரு தடவையும் மணி ஒலிக்குது. சரியா? அப்ப 2 மணிகளும் 6 மணிக்கு ஒரே நேரத்துல ஒலித்ததாயில் 3வது தடவை எத்தனை மணிக்கு ஒலிக்கும் என்று கேட்காங்க. இப்ப நமக்கு என்ன தெரியணும்னு சொன்னா, எத்தனை நிமிஷத்தால அது பெல் அடிக்கும் தெரியணும். அப்ப ஒரு மணி கூட பார்த்தோம்னு சொன்னா 6 நிமிஷத்தால, இன்னொன்று பார்த்தோம்னா 4 நிமிஷத்தால. ரெண்டும் சேர்ந்து ஒரே டைம்ல அடிக்கிறதுக்கு நாம போமசி பார்த்தோம்னா 6க்கும் 4க்கும் நம்ம போமசி பார்க்கணும். சரியா? அப்ப 6க்கும் 4க்கும் நம்ம போமசி பார்க்கிறேன்னு சொன்னா, இப்ப பாப்ப 2ஆல பிரிப்போம். 2ஆல பிரிச்சோம்னு சொன்னா இதுல 6லயும் 2 2 2 2 3 தரம், 4லயும் வந்து 2 தரம். திருப்பி 2ஆல பிரிக்கணும்னு சொன்னா 3ல வராது, இதுல ஒரு தரம். திருப்பி 3ஆல பிரிப்போம், அப்ப 1 கடைசியில 1 வந்துட்டு. இப்ப 2ஆல பிரிச்சா 4 4 பெருக்கினா 2 4 4 12. அப்ப 12வது நிமிஷத்துல, சரியா, 12வது நிமிஷத்துலதான் இவங்க 2 பேரும் சேர்ந்து பெல் அடிப்பாங்க. 12வது நிமிஷத்துல சேர்ந்து இவங்க பெல் அடிப்பாங்க. இது உங்களுக்கு விளங்கணும். இப்ப 12வது நிமிஷத்துல பெல் அடிக்கிட்டு, அப்ப அதுல சொல்லப்படுகிறது 6 மணிக்கு முதல்ல பெல் அடிக்குது. 2 பேரும் சேர்ந்து 6 மணிக்கு பெல் அடிக்கும். அப்ப அதுதானே முதலாவது பெல். ஓமா இல்லையா? அதுதான் முதலாவது பெல். அதான் முதலாவது அடிக்க 6 மணிக்கு 2 பேரும் சேர்ந்து அடிக்கா. அப்ப அதான் முதலாவது பெல். அப்ப 2வது பெல் எத்தனைக்கு அடிக்கும்னு சொல்லி சொன்னா, 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறது 6 12க்கு. 12 நிமிஷம் வந்துச்சுவா?
அப்ப 6 12க்கு ரெண்டாவது பெல் அடிக்கும். அப்ப மூணாவது பெல் எப்ப அடிக்கும்னு சொன்னா 6 இதோட 12 நிமிஷத்துக்கு கூட்டினோம்டா 6 24க்கு மூணாவது பெல் அடிக்கும். ரைட்டா? அப்ப விட என்ன வரும்? முதலாவது விட சார் முதலாவது விட வரும் 12 சார். சரியா? முதலாவது விட வரும் 6 24 மூணாவது விட. இது முதலாவதுன்னு சொல்லப்படுது. ரெண்டு பேரும் சேர்ந்து 6 மணிக்கு அடிக்காக. அப்ப அவங்கதான் முதலாவது பெல். ரெண்டாவது பெல் எத்தனை அடிக்க மாட்டேன் 12 நிமிஷத்தால அடிக்கும். அது 6 12 கிடைக்கும். மூணாவது நிமிஷத்துல மூணாவது வந்துட்டு 6 24 கிடைக்கும். சரியா? விலங்குகள் சொன்னா அது ரெக்கார்டிங் தரக்குள்ள கேட்டுக்கொள்ளுங்க நல்லா திருப்பி திருப்பி. ஏன்னா இந்த கேள்விகள் நிறைய வாரு. சரியானே? அதான் கொஞ்சம் மினக்கட்டு பங்கப்படுத்திக்கிறேன். வேணுமா இதே மாதிரி கேள்வி உண்டு? இதே மாதிரி கேள்வி உண்டு வேணுமா? இல்ல சார் 37வது கேள்வி ஒருங்க விளங்கப்படுத்துங்க சார். இல்ல சார். சரி தேவைங்கிறார்கள் தேவையில்லைங்கிறார்கள். சரி பின்ன கேள்வி வரக்குள்ள பாப்போமே. 37வது கேள்வி விளங்கப்படுத்துங்க சார். என்னத்த? 37வது கேள்விய. அடுத்ததுக்கு போ. டைம் போகுது. 39வது இது எல்லாருக்கும் தெரியும். சரியா? 39வது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கணக்கு. அதாவது மார்பிள்கள் எடுக்கிற. இப்ப அதுல வந்து சொல்லப்படுது சிவப்பு நிற மார்பிள்கள் 3 விக்குது. சிவப்பு வந்து 3 விக்குது. ஒயிட் வந்து 2 விக்குது. ஒரு பக்கம் தெரியாம எடுக்கக்குள்ள சிவப்பு வாரத்துக்கான நிகழ்தகவு என்ன கேட்கிறாங்க. அப்ப இதுக்கு என்ன விட வரும்? அன்சிப் எத்தனையாவது தடவையில் எடுக்கலாம்? அன்சிப் ஏற்கனவே படிச்சிருக்க நாம 39வதுக்கு 4வது தடவை சார். 4வது தடவையா? 3வது தடவை சார். 3வது தடவை. எதை கேட்கிறாங்க? எதை கேட்காங்க? சிவப்பு நிற மாபிள்களை சிவப்ப படுறதுக்காக எதை கேட்காங்களோ அதை விட்டு போட்டு சரியா அதுக்கு பக்கத்துல உள்ள ஆளோட உண்டா கூட்டுறேன். அப்ப எதை கேட்கிறாங்க? சிவப்ப கேட்காங்க. அப்ப இவரை விட்டு போட்டு இதுக்கு பக்கத்துல உள்ள ஆளோட உண்ட கூட்டுறேன். அப்ப கூட்டின சொன்னா 3வது தடவை. ஏற்கனவே நான் படிச்சிருக்கோம். திருப்பி திருப்பி பாக்குறதுக்கு டைம் இல்ல. சரியான? அடுத்தது 40வது கேள்வி. 40வது கேள்வி வாசிப்பம். நிறைய ஒன்றுல அருண் தருண் வருண் கரண் தரன் ஆகியவர்கள் நிற்கின்றனர். இவர்களில் வருணுக்கு பின்னால் தருண் நிற்கிறான். அப்ப நாம என்ன செய்யணும்? முதல்ல அந்த பந்திய வாசிக்கணும். வாசிச்சதுக்கு பின்னால திருப்பி ஒரு தரம் வாசிக்கணும். பெஸ்டுக்கு வாசிச்சோம்னு நீங்க எல்லாரும் வாசிச்சிருப்பீங்க. அப்ப யார் இன்னைக்கு விளங்கிடும். சரியா? ரெண்டாவது திருப்பி வாசிக்கக்குள்ள ஒவ்வொரு புல் ஸ்டெப்பா வாசிங்க. இவர்களில் வருணுக்கு பின்னால தருண் நிற்கிறார். அப்ப வருண் இந்த அடிக்காரன்னு சொன்னா இவருக்கு பின்னால அதாவது பின்னிக்கு நிக்கிறார். யாருன்னு சொன்னா தருண் நிக்கிறார். வருணுக்கு பின்னுக்கு தருண் நிக்கிறாரு. ஏனினும் கரனுக்கு முன்னால் நிக்கிறான். யாரு? அந்த தருண்ங்கிறவரு கரனுக்கு முன்னாலே. அப்ப வெறி பின்னால கரண் நிப்பாரு. கரனுக்கு முன்னுக்கு தானே தருண் நிக்கிறானா? அப்ப கரனுக்கு முன்னால தருண் நிக்கிறான். இந்த வருணுக்கு பின்னால தருண் நிக்கிறான் என்றாலும் கரனுக்கு முன்னுக்கு தான் நிக்கிறாரு. அப்ப இந்த தருண் தான் கரனுக்கு முன்னால நிக்கிறாரு. சரி, அடுத்தது கரண் தரனுக்கு முன்னால நிக்கிறாரு. இந்த கரண் என்னட்டா தரனுக்கு முன்னால நிக்கிறார். தரனுக்கு முன்னால. இப்ப என்னண்டா தருண் வேறு தரன் வேறு. உங்களை குழப்பறதுக்காண்டி தருணுங்கிறாள் வேறு தரனுங்கிறாள் வேறு. இப்ப தருண் தரன் ரெண்டையும் சேர்த்து வாசிங்க, நீங்க குழம்பிடுவீங்க.
அப்ப ராணா ரூன் ஆண்டு தரனுக்கு முன்னால கரண் நிக்கிறாரு. அடுத்தது சொல்லப்படுது இவர்கள்ல முதல்ல நிற்பவர் அருண். ஆக மேலே யாருன்னு சொன்னா அருண். இப்ப கேக்குறாங்க மூணாவது நிக்கிற யாரு? 1 2 3 மூணாவது நிக்கிற தருண். தருண்ங்கிற முதலாவது விட. தருணங்கிற முதலாவது விட. 41வது 41க்கு அனாசிரின் விட முதலாவது சார். முதலாவதா பாப்போம். 41க்கு விட பிரவீன் 41க்கு செய்ததா? பிரவீன் விட என்ன 41க்கு இரண்டாவது விட சார். இரண்டாவது விடைய. சரி பாப்பா. ஒருவர் தனது வருமானத்தில் அரைவாசிய உணவுக்கு மிகுதி அரைவாசிய வீட்டு வாடகைக்கும் செலவழிக்காரு. அவரிடம் எஞ்சிய பணம் மீதி பணம் வந்துட்டு 1250 எனில் அவரின் மொத்த வருமானம் எவ்வளவு? அப்ப நாம இப்படி போட்டு பார்க்கலாம். அவரோட வருமானம் முழுசா இருக்குது. இதுல அரைவாச எங்க செலவழிக்காருன்னா உணவுக்கு. அரைவாச உணவுக்கு செலவழிக்காரு. அடுத்தது என்ன செய்யறாரு? மிகுதியின் அரைவாசி. மிச்சம் வந்தா இதுதான் மிச்சம். இதுல அரைவாச இதுல அரைவாச என்னத்துக்கு செலவழிக்காருண்டா வாடகைக்கு. வாடகைக்கு செலவழிக்காரு. செலவழிச்சதுக்கு அவரிடம் எஞ்சி இருந்த பணம். அப்ப இந்த அரைக்கிற காசு தான் மிச்சம். இது எவ்வளவுண்டா 1250 ரூபாயாம். இந்த அரைக்கிற காசு 1250 ரூபாயாம். அப்ப சரியா? அப்ப எவ்வளவு ஒரு மொத்த காசு வச்சிருந்திருப்பாரு ரெண்டு பார்த்தா இது 1250 ரூபாண்டா. இதை போலதான் இது இருக்கு. அப்ப இதுவும் 1250 ரூபா. அப்ப இது 1250 இது 1000 ரெண்டும் 1250 1250 நீங்க கூட்டினீங்கன்னா எவ்வளவு வரும்டா 2500 ரூபா வரும். 5 5 0 2 மிச்சம் 5 2000. இந்த பாதி துண்டு 2500 ரூபா. இவ்வளவு 2500. அப்ப இவ்வளவு 2500 இங்காலையும் 2500. அப்ப இது 2500 இது 2500 2500 2500 சேர்த்தா இவர்கிட்ட இருக்கிற இந்த இருந்திருக்கிற மொத்த காசு 5000 ரூபா. 5000 ரூபா தான் இவர்கிட்ட இருந்திருக்கும். ஆனா சரி என்ன முதலாவதோட எடுத்த 5000 ரூபா தான் இவர்கிட்ட முதல்ல இருந்திருக்கும். சரியா? 42வது 42க்கு விட சொல்றாள் ஜஸ்வின். 42க்கு ஜஸ்வின் 85 போல சார். பாப்பா 42க்கு 2 சொல்லிக்கிறாரு. சாரி 42க்கு அப்புறம் மைக் ஆஃப் பண்ணுங்க. 2 சார். ரைட். 5 மினிட் 2வது 42வதுக்கு விடதறியா போல. சரி பாப்போம். 42வது திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலும் பார்க்க 20 தேங்காய் கூடுதலாகவும் செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமையிலும் பார்க்க 10 கூடுதலாகவும் விற்கிறான். செவ்வாய்க்கிழமை விற்ற தேங்காய்களின் எண்ணிக்கை 85. 3 நாளில் விற்ற தேங்காய் தேடி கட்டி. இப்ப என்னென்ன நாள் இருக்குன்னு சொன்னா ஞாயிறு இருக்குது, திங்கள் இருக்குது, செவ்வாய். சரியா? ஞாயிறு திங்கள் செவ்வாய்
இப்ப சொல்லப்படுது திங்கட்கிழமை இந்த இருக்கிற திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விக்கிரத்தினம் பார்க்க 20 கூடையா? சரியா? அந்த திங்கட்கிழமை விக்கிறது இதை விட 20 கூடையா? செவ்வாய்க்கிழமை இந்த திங்கட்கிழமை விக்கிறத பார்க்க 10 கூடையா? சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா செவ்வாய்க்கிழமை 85 விக்கும். அப்ப தாராக இதை நாம முதல்ல குறிக்கணும். இதை குறிச்சாதான் அடுத்தது நம்ம செய்யலாம். அப்ப நம்ம இதை வச்சுட்டு நம்ம குறிக்கணும். சரியா? அப்ப இதை குறிக்கிறேன் இது வந்து 85. இப்ப திருப்பி வெளியே வாங்கி பாருங்க. இப்ப என்ன சொல்றாங்க? திங்கட்கிழமை விற்கிறது ஞாயிற்றுக்கிழமையை விட 20 கூட, செவ்வாய்க்கிழமை விற்கிறது திங்கட்கிழமையை விட 10 கூட. அப்ப ரெண்டாவது வசனத்தை பாருங்க. செவ்வாய்க்கிழமை விற்கிறது திங்களை விட 10 கூட. அப்ப இது 85 வித்தா திங்கட்கிழமை எத்தனை வித்திருப்பாக? 10 கூட எத்தனை வித்திருப்பாக? திங்கட்கிழமை எத்தனை? திங்கட்கிழமை எத்தனை வைத்திருப்பார்? சரப் திங்கட்கிழமை எத்தனை வைத்திருப்பார்? அரகேலும் சொல்லுங்க எத்தனை? 75 சார். 75 பாருங்க. மைக் ஓபன் பண்ணுங்க. 75 சரியா? திங்கட்கிழமை விக்கிறத விட செவ்வாய்க்கிழமை விக்கிறது 10 கூடையா? அப்படின்னு சொன்னா செவ்வாய்க்கிழமை நாங்க 85 வித்திரிக்கோம்னு சொன்னா 10 கூடைன்னு சொன்னா 10 கூட்டி தான் வித்திரிக்கும். அப்ப திங்கட்கிழமை 75 வித்தா தான் செவ்வாய்க்கிழமை 10 கூட்டி விற்கலாம். அப்ப திங்கட்கிழமை 75 விற்கிறது சொல்றாரு, ஞாயிற்றுக்கிழமையை விட நான் 20 கூட விற்கிறேன். திங்கட்கிழமை விற்கிறது ஞாயிற்றுக்கிழமையை விட 20 கூட விற்கிறேன் என்று சொன்னா ஞாயிற்றுக்கிழமை 55 வித்தா தான் 20 கூட விற்பாரு. சரியா? அப்ப 3 4 வித்தது கேட்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்ல போனா, சரியா நான் சொல்றேன்டா, இன்னொன்று உதாரணத்துக்கு சொல்ல போனா திங்கட்கிழமை நான் 30 தேங்காய் விற்கிறேன். திங்கட்கிழமை நான் விற்கிறது 30 தேங்காய். திங்கட்கிழமை விற்கிறது ஞாயிற்றுக்கிழமையை விட 10 கூட என்று சொன்னா ஞாயிற்றுக்கிழமை திணை வித்திருப்பேன். திங்கட்கிழமை நான் 30 வித்தேன். இந்த 30 வித்தது ஞாயிற்றுக்கிழமையை விட 10 கூட என்றா ஞாயிற்றுக்கிழமை எத்தனை வித்திருப்பேன்? 20 சார். 20. வெரி குட். 20 வித்திருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை 20. ஞாயிற்றுக்கிழமையோட 10 கூடனா நான் 20. திங்கட்கிழமை 20 வித்திருப்பேன். அதே மாதிரி தான் நீங்க செவ்வாய்க்கிழமை நான் வந்துட்டு 45 வித்திருந்தேன்னு சொன்னா சரியா 10 நான் திங்கட்கிழமையோட கூட வித்திருக்கேன் செவ்வாய்க்கிழமை. ஏண்டா திங்கட்கிழமை நான் எத்தனை வித்திருப்பேன்? 35 சார். 35 சார். சரியா? அப்ப இப்படித்தான் இந்த கணக்கு. அப்ப இதை பார்த்தோம்னு சொன்னா 3ஐயும் கூட்டினோம்டா 55 75 85. 3ஐயும் கூட்டினா 5 10 15 1 மிச்சம் 9 16 16 5 21 215. அப்ப முதலாவது விடை 42க்கு முதலாவது விடை. அடுத்த கேள்வி லேசான கேள்வி. 43வது கேள்வி. அதாவது ஏற்கனவே நம்ம செய்தது இலகுவானது. ஓரிடத்துல இருந்து பயணத்தை ஆரம்பித்து கிழக்கு நோக்கி இடத்தை ஆரம்பிக்காரு, கிழக்கு நோக்கி 40 போறாரு. அடுத்தது வந்து அவ்விடத்துல இருந்து 20 மீண்டும் தெற்கு நோக்கி வராரு. இவ்வளவும் 20 தெற்கு நோக்கி இங்கல பக்கம் திருப்பி என்ன செய்யறாருன்னு சொன்னா 40
மேற்கு நோக்கி இங்க இருந்து திருப்பி 40 வர இது 40 அதே அளவு வர 40 ரைட். திருப்பி என்ன செய்யறாரு பயணிக்க விடத்தை முடிக்கிட்டார். விடத்தை இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போய் இப்படி வந்து விடத்தை முடிக்கிட்டார். இப்ப முடிச்சாருன்னு சொன்னா இப்ப தொடங்கினதுல இருந்து இதுக்கு இடையில என்ன தூரம் வந்து கேட்டாங்க. என்ன வரும்? என்ன வரும்? 20 தூரம் அவ்வளவு வரும். 20 வரும். முதலாவது விட 43க்கு முதலாவது விட 20. முதலாவது விட 20. 44வது பேருந்தில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை அதில் உள்ள பெண்களின் எண்ணிக்கை 2 மடங்கு. அப்ப ஆண்கள் கூடயா பெண்கள் கூடயா? ஆண்கள் எண்ணிக்கை பொம்பளையோட 2 மடங்கா? ஆண்கள் பெண்கள் ஆம்பளைகள் எண்ணிக்கை பெண்களை விட 2 மடங்கு. அப்ப பெண்கள் 1 மடங்குண்டா ஆம்பளைகள் வந்து 2 மடங்கு. சரியா? 2 மடங்கு. இப்ப என்ன சொல்றாங்க அடுத்த தரிப்படத்துல 3 பெண்கள் ஏறினதுக்கு பின் ஆண்களும் பெண்ணிக்கும் சமனாகுது. அப்ப இந்த பொம்பளைகளோட 3 பேரு கூட்டினா இந்த பெண்களோட 3 பேரை கூட்டினா ஆம்பளையும் பெண்களையும் சமனா. இப்ப நீங்க ஒரு சராசரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சமன் தானே, 2 பேரும் சமன். இப்ப சரியா இந்த அரைக்கிற பெட்டியை வெட்டிங்க, இந்த அரைக்கிற பெட்டியையும் வெட்டிங்க, இங்கால பெட்டியையும் வெட்டிங்க, இங்கால பெட்டியையும் வெட்டிங்க. இப்ப இது ரெண்டையும் நம்ம வெட்டினா ஒரு பெட்டிக்கு 3 சமன். சரியா? ஒரு பெட்டிக்கு 3 சமன். அப்ப திருப்பி ஒரு பெட்டிக்கு 3 சமன்டா இது 3 இது 3 இது 3. அப்ப பாருங்க 3 3 6 இந்த 3 3 6. அப்ப இருக்கிறார்கள் மொத்தமா எத்தனை வந்திருக்க போகுதுன்னு சொன்னா 12 பேர். ரைட்டா? அப்ப 44வதுக்கு முதலாவது விடை. 44வதுக்கு முதலாவது விடை. சரியா? இது விளங்கணும்னு சொன்னா திருப்பி விளங்கப்படுத்துறேன். இப்ப தராசி அதாவது 2 மடங்கு ஆம்பளை 2 மடங்கு பொம்பளையில் 1 மடங்கு. பொம்பளையில் விளங்கிட்டு திருப்பி சொல்றேன். இப்ப வெட்டுறது விளங்காம இருக்கும். 3 பேரு கூடினத்தால 2 சமன் ஆகுதா? அப்ப நீங்க என்ன செய்யுங்க இது 2 தராசுமா எடுத்து பார்த்தா தராசுல நம்ம வெட்டுறது தெரியும். ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இங்கால பக்கம் ஒன்றை வெட்டினா இங்கால பக்கம் ஒன்றை வெட்டும். இப்ப 1 மடங்குக்கு 3 சமன். அப்ப ஏற்கனவே இது 2 இருக்குது, இங்கால இப்படி இருக்குது. அப்ப இது 3 சமன். இந்த எடுத்தமா 3 சமன்டா இது 3 இது 3. அப்ப 3 3 6. இங்கால பக்கம் 6, அங்கால பக்கம் இது 3 6 6 12. அப்ப அந்த இது இருந்திக்க போறது 12 பேர். 44வது சரி 45வது இது முக்கிய கேள்வி உண்டு. 45வது ஓர் நேர்பாதை ஒன்றுல சரியா நீட்டு பாதை ஒன்றுல 5 மரங்களுக்கிடையே 12 பூச்செடிகள் நடப்பட்டுள்ளன. எனின் 30 நிழல் மரங்களுக்கிடையே எத்தனை பூச்செடிகள் இருக்கும் என்று கேட்கிறாங்க. சரியா? சிலாக்களுக்கு இது புதுசி, சிலாக்களுக்கு பழசி. என்னண்டா ஒரு நீட்டு பாதையில 5 மரங்களுக்கு இடையில 12 பூச்செடியா. இப்ப இந்த ஒரு மரம், இந்த ஒரு மரம், இந்த ஒரு மரம், இந்த ஒரு மரம் 1 2 3 4 5 5 மரத்துக்கு இடையில 12 பூச்செடி. 1 2 3 4 5. இப்ப நான் கேட்கிறேன் 5 மரத்துக்கு இடையில எத்தனை இடைவெளி? இடைவெளி 1 2 3 4 இடைவெளி. சரியா? அந்த 4 இடைவெளிக்கும் 12 மரம் என்று சொன்னா ஒரு இடைவெளிக்கு எத்தனை மரம்? 3 மரம் சார். 3 மரங்கள்.
ஒரு இடைவெளிக்கு எத்தனை மரம்? 4 இடைவெளிக்கு 12 சொன்னா ஒரு இடைவெளிக்கு இதுக்கு 3 இதுக்கு 3 இதுக்கு 3 இதுக்கு 3 12 4 அளக்கிறீங்கன்னா 3 சரியா? அப்ப ஒரு இடைவெளிக்கு எத்தனை மரம்டா 3 மரம். ஒரு இடைவெளிக்கு வார நாட்டில் இருக்கிற மரம் வந்து 3 மரம். அப்படி என்னதான் 5 மரம் இருக்குன்னு சொன்னா 4 இடைவெளி இருக்கும். 4 இடைவெளிக்கும் ஒரு இடைவெளிக்கு 3 4 இடைவெளிக்கும் 12 மரம் நாட்டிருக்காக. இப்ப கேட்கிற என்னன்னு சொன்னா 30 மரம் நாட்டிருந்தா நான் கேட்கணும், ஒரு ஆள்கிட்ட கேட்கேன், யார்கிட்ட? அபிக்ட கேட்கணும். அபிக் சொல்லுங்க, 2 மரம் நாட்டிருந்தா எத்தனை இடைவெளி வரும்? அபிக் 1. வெரி குட். அன்சிப் பதில் பண்றீங்களா? அதனால கேட்கல. பாத்திமா 3 மரம் நாட்டிருந்தா எத்தனை இடைவெளி வரும்? 2. வெரி குட். அப்ப அகல 20 மரம் நாட்டிருந்தா எத்தனை இடைவெளி வரும்? எத்தனை? 20 மரம் நாட்டிருந்தா எத்தனை இடைவெளி வரும்? 19 இடைவெளி. அனாசிரின் 25 மரம் நாட்டிருந்தா எத்தனை இடைவெளி வரும்? 24. அப்ப ரஹசைனம் 30 மரம் நாட்டிருந்தா எத்தனை இடைவெளி வந்திருக்கு? 29 சார். 29. வெரி குட். அப்ப 29 இடைவெளி வந்திருக்குப்பா. அப்ப ஒரு இடைவெளிக்கு 3 சொன்னா 29 இடைவெளிக்கும் ஒரு இடைவெளிக்குள்ள 3 மரம் நாட்டுறாங்க சொன்னா 29 இடைவெளிக்கும் 9 3 27 2 மிச்சம் 87 என்று சொல்லி 87 விட வரும். இதுக்கு 57 45க்கு 2வது விட. சரியா? 30 நிழல் மரங்களுக்கிடையே 29 இடைவெளி இருக்கும். இடைவெளின்னு சொல்லி சொன்னா ஒரு இடைவெளிக்கு 3 காட்டுறாங்க. அப்ப 29 இடைவெளிக்கும் சரியா 87 வரும். விலங்காதங்களை யாருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. அதாவது ஒரு இடைவெளிக்குள்ள 3 காட்டுறாங்க. இப்ப 4 மரம் இருக்குன்னு சொன்னா 3 இடைவெளி வரும். 1க்குள்ள 3 அண்டா 9 மரம் வரும். அப்ப 45க்கு 2வது 46வது மைக் ஓபன் பண்ணுங்க. ஏண்டா கொஞ்சம் கரகரப்பட கிடைக்குது. மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கிறதுனால பிரச்சனை உண்டு இருக்குது. மற்றாக்களுக்கு விளங்காது. 46வது 5 ஞாயிற்றுக்கிழமை உள்ள ஒரு ஏப்ரல் மாதத்தில் நாட்காட்டி வந்துட்டுன்னு சொன்னீங்கன்னா கட்டாயம் நம்ம மண்டையில அடிக்கணும். என்னண்டா ஒவ்வொரு மாசமும் எத்தனை நாள்னு கட்டாயம் நமக்கு தெரியணும். இதுல சொல்லப்படுது ஏப்ரல். ஏப்ரல் சொல்லிச்சுன்னா 30 நாள் விளங்கிடணும். சரியா? ஏப்ரல் சொல்லப்படுது. ஏப்ரல் 30 நாள். சரி, இப்ப என்ன திருப்பி வாசிங்க. 5 ஞாயிற்றுக்கிழமைகள் உள்ள ஏப்ரல் மாதத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமைகளது திகதிகளின் கூட்டுத்தொகை உயர்ந்தபட்ச வருமானம். அப்ப நான் ஏற்கனவே நாட்காட்டு எண்ணத்துல வழங்கப்படுத்தியிருக்கிறேன். சரியா? முதலாம் திகதி வந்தா 1 8 15 22 29. அடுத்தது 2ஆம் தேதின்னு சொல்லி வந்தா சரியா 2ஆம் தேதி என்ன வரும்னா 30 வரைக்கும் வரும். இது ஏற்கனவே நம்ம பார்த்தது. அதாவது ஒரு கிழமையில அதாவது ஒரு மாசத்துல 5 நாள் வாரம் என்று சொல்லி சொன்னா 29ஆம் தேதி வாரம், முதலாம் தேதியும் 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் வார நாள் மட்டும்தான் 5 நாள் வரும். மற்றதெல்லாம் 4 நாள் தான் வரும். சரியா? இது 30 நாள் வந்தா
முதலாம் தேதி இரண்டாம் தேதியும் வர நாள் மட்டும்தான் 5 வரும். 31ஆம் தேதி வந்தா 31 நாட்கள் வரும்னு சொன்னா 3 நாள் 1 2 3 சரியா? இதுதான் 5 வரும். இப்ப இது ஏப்ரல் மாசம் 30 நாள் 30 நாள் என்று சொல்லி சொன்னா இதுல முதலாம் தேதி வார நாளும் இரண்டாம் தேதி வார நாளும் 5 வரும். மத்ததெல்லாம் 4 நாள் தான் வரும். இப்ப இதுல 30ஆம் தேதி வார நாள் இருக்குதானே அதுல கூட்டுத்தொகை எல்லாத்தையும் கூட்டினா 30 வந்தா 80 வரும். 31 வந்தா 85 வரும். 29 வந்தா என்ன வருமாண்டா 75 வரும். இது நான் ஏற்கனவே சொல்லி தந்திருக்கிறேன். கேட்போவாக்களுக்கு படிப்பிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல 30 நாள் வந்தா ஆக கூடிய கூட்டுத்தொகை 80 தான் வரும். 30ஆம் தேதி வந்தா இது இந்த மாசம் மே மாசம் சொல்லி வந்திருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா 31 வந்திருக்கும். அது 85 வந்திருக்கும். இது லீப்பர்ட பிப்ரவரி மாசம் என்று சொல்லி சொன்னா இது 29 நாள் வந்திருக்கும். 29 நாள் அண்டா 75 கூட்டுத்தொகை வந்திருக்கும். சரியா? அப்ப ஒரு ஆட்ட கேட்க அம்ரான் ஒரு மாசத்துல 30 நாள் வந்தா அந்த 30 நாளுடைய வார கூட்டுத்தொகை எத்தனை வரும்? ஆக கூடினது ஒரு மாசத்துல 30 நாள் வந்தா அந்த மாசத்துல ஆக கூடின கூட்டுத்தொகை எத்தனை வரும்? 80 வரும். ஒரு மாசத்துல 31 நாள் வந்தா அதுல ஆக கூடின கூட்டுத்தொகை எத்தனை வரும்? 85 சார். அத்தியா ஒரு மாசத்துல ஆக கூடின மொத்த நாட்கள் 29 தான் இருக்குது. சொன்னா அதுல நாட்கள் எல்லாத்தையும் கூட்டினா எத்தனை மொத்தம் வரும்? 29 வந்தா மொத்தம் எத்தனை வரும்? 75 சார். 75. ரைட். சரி ஓகே. அடுத்த கேள்வி. அப்ப 46வது என்ன வரும்னு சொன்னா 3வது விடை. 46வதுக்கு 3வது விடை. 30 நாட்கள் ஏப்ரல் மாசத்துல இருக்குது. அதால 80 என்று வரும். 47வது இது முக்கியமான ஒரு பார்ட்ஸ் உண்டு. இது கொஞ்சம் விளங்கப்படுத்த வேண்டியிருக்குது. இது பேசிக்ல இருந்து போகணும். அதாவது என்னன்னு சொன்னா ஒரு மாசத்துல எல்லாரும் டியூட்டோல மூடி போட்டு கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. சரியா? அதாவது ஜனவரி மாதம் 2021ஆம் ஆண்டு 1ஆம் தேதி திங்கட்கிழமை. ஜனவரி மாதம் 1ஆம் மாதம் சரியா? 2021ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 1ஆம் தேதி என்ன நாளண்டா திங்கட்கிழமை. 2022ஆம் ஆண்டு அதே 1ஆம் மாதம் 1ஆம் தேதி என்ன நாள் வரும்? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமா? செவ்வாய் சார். செவ்வாய். எப்படி வர செவ்வாய்? வெரி குட் சொல்றீங்க. ஓகே, இப்ப மைக் ஓபன் பண்ணுங்க, நான் சொல்லி தரேன். சரி, மைக் ஓபன் பண்ணுங்க, நான் சொல்லி தரேன். அதாவது சரியா 2022
2021ஆம் ஆண்டு 1ஆம் மாசம் 1ஆம் தேதி திங்கள் என்று சொல்லி சொன்னா 2022ஆம் ஆண்டு 1ஆம் மாசம் 1ஆம் தேதி செவ்வாய் என்று சொல்லி வரும். ஏனென்றா அதுக்கு அடுத்த நாள் அடுத்த வருஷம் ஒரு நாள் கூட வரும். ஒரு நாளுக்கு அடுத்தண்டு வரும். 2023ஆம் ஆண்டு 1ஆம் மாசம் 1ஆம் தேதி என்ன நாள் வரும்டா இது ஏற்கனவே செவ்வாய் என்று சொன்னா அடுத்த ஆண்டு புதன் என்று வரும். சரியா? அடுத்தது 2024ஆம் ஆண்டு 1ஆம் மாசம் 1ஆம் தேதி என்ன நாள் வரும்டா வியாழன் என்று வரும். சரியா? நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அப்ப ஆனா 2025ஆம் ஆண்டு 1ஆம் மாசம் 1ஆம் தேதி என்ன நாள்? சனிக்கிழமை. என்ன நாள்? சனிக்கிழமை. சனிக்கிழமை. வெரி குட். என்னடா இது ஒவ்வொரு நாள் கூட்டிட்டு போகல இடையில வந்து பாங்கிட்டு அதை எப்படி பாங்க யோசிப்பீங்க நெசிலாக்கள்? யோசிப்பீங்க அது எப்படி என்று சொன்னா இங்க பாருங்க. இப்ப 2021ஆம் ஆண்டு இது லீப் வருடம் இல்லை, இது சாதாரண வருடம். அடுத்தது இது சாதாரண வருடம், இது சாதாரண. ஆனா 2024ஆம் ஆண்டு லீப் வருடம். லீப் வருடம் என்றதுனால பிப்ரவரி மாசம் 29 நாள் வரும். சரியா? அப்ப 29 நாள் வாரத்தால இவடத்த வெள்ளி என்று வாரத்துக்கு பதிலா ஒரு நாள் கூடி சனி என்று சொல்லி வருது. சரியா? ஏன் இது 24க்கு 2024 லீப் வருடம் தானே. லீப் வருடத்துல 366 நாள் தானே. 365 இல்ல 366 நாள். அப்ப ஒரு நாள் கூடுது. அப்ப அதாலதான் இந்த வியாழன் வெள்ளி இல்லாம சனி என்று சொல்லி வருது. சரியா? அப்ப 2026 இது என்ன வரும்? ஞாயிற்றுக்கிழமை என்று வரும். ஞாயிறு. அடுத்தது 2027 என்ன வரும்? திங்கட்கிழமை என்று வரும். சரியா? அடுத்தது 28 அதுவும் செவ்வாய்க்கிழமை என்று வரும். ஆனா 29 என்ன வரும்டா புதன் வராம வரும். புதன் வராம வியாழன் சொல்லி வரும். திருப்பி எப்படி இந்த ஒரு நாள் கூடி வந்த என்கிறத நான் சொல்லித்தாரு. சரியா? இப்ப எப்படி என்ன சொன்னா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப எப்படி என்று சொன்னா 1/1/2021 திங்கட்கிழமை. சரியா? 1ஆம் மாசம் 1ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. இப்ப சரியா 1/1/2022ஆம் ஆண்டு என்ன கிழமை என்று பாக்குறதுக்கு சரியா மொத்தமா அந்த ஒரு வருஷத்துல இந்த 2021ஆம் ஆண்டு வருஷத்துல மொத்தமா எத்தனை நாள் என்று சொல்லி சொன்னா இது லீப் வருடம் இல்ல சாதாரண வருடம். இதுல 365 நாள் தான் இருக்கு. சரியா? அடுத்தது இந்த நாள் என்ன என்று கேட்காங்க தானே. அப்ப அதால இதுல ஒரு நாள் வருது. அப்ப அதோட சேர்த்தா 366 நாள். இந்த 366 நாளையும் சரியா நம்ம 7ஆல பிரிக்கணும். அப்ப 7ஆல பிரிக்கம் என்று சொன்னா 7×5 35 ஒன்று மிச்சம் 36ல 35 ஒன்று மிச்சம் 16 16ல 7ஆல பிரிச்சோம்னா 2 14 2 மீதி 2 மீதி வந்தா இதுல 1 மீதி வந்தா திங்கட்கிழமை. 1 மீதி வந்தா தரப்பற நாள். 1 மீதி வந்தா திங்கட்கிழமை. 2 மீதி வந்தா செவ்வாய்க்கிழமை. சரியா? 2 மீதி வந்தா செவ்வாய். அப்ப செவ்வாய் என்று சொல்லி வருது. இதாலதான் இதுக்கு அடுத்த ஆண்டு செவ்வாய் நம்ம சொல்றோம். விளங்குதா? இது விளங்குதா? செவ்வாய் சொல்லி சரியா? ஓகே. இப்ப அந்த கேள்வியை பார்ப்போம். 40
டைம் போதுவா? 47வது கேள்வியை பாப்போம். சரியா? சொல்லிட்டார் 47வது கேள்வி பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு 365 நாளும் 2018ஆம் ஆண்டு 365 நாளும் 2019ஆம் ஆண்டு 365 நாளும் இருக்கான். சரி, இதற்கமைவாக 2020ஆம் ஆண்டு சரியா லீப் வருடம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம், அதாவது 1ஆம் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. எனில் 2021ஆம் ஆண்டு பாருங்க, 2021ஆம் ஆண்டு 1ஆம் மாசம் 15ஆம் தேதி என்ன கிழமை கேட்காரு. சரியா? 15ஆம் தேதி என்ன கிழமை கேட்காரு. இப்ப நாம எப்படி கண்டுபிடிக்கலாம்டா, இந்த வருஷம் ஃபுல்லா எத்தனை நாள் வரும்னு சொன்னா 366 நாள் வரும். எப்ப இது ஒரு லீப் வருடம், அதால இந்த வருஷம் ஃபுல்லா 366 நாள். அடுத்த வருஷம் 2021ஆம் ஆண்டு 1ஆம் மாசம் 15ஆம் தேதி. அப்ப 15 நாளை நம்ம கூட்டினோம்டா, சரியா? அந்த 15 நாளை கூட்டினோம்டா மொத்தம் எத்தனை நாள்? 5 6 11 2 மிச்சம் 8 381 நாள். அப்ப 381 7ஆல பிரிச்சோம் மட்டும் சொன்னா 7 5 35 3 மிச்சம் 1 7 4 28 28 போனா 3 மீதி 1 வந்தா புதன்கிழமை என்று சொன்னா 1க்கு 2 3 4 இது புதன், வியாழன், இது வெள்ளி. அப்ப வெள்ளிக்கிழமை என்று விட. சரியா? அப்ப 47ஆவதுக்கு முதலாவது வெள்ளிக்கிழமை என்று சொல்லி விட வருது. 47ஓட முடிப்போமா? சரியா? சார் அஸ்ஸலாமு அலைக்கும் சார். சார் அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். சார் அஸ்ஸலாமு அலைக்கும் சார். யாருக்கும் 47ஆவதுக்கு விளங்கப்படுத்தணுமா? சார் 37ஆவது விளங்கப்படுத்துங்க சார்.